ஐபிஎல் 2026க்கு முன்னாடி முதல்ல T20 வேர்ல்டு கப் 2026 காத்துட்டு இருக்குது. ஆனாலுமே ஐபிஎல் சுத்தி நிறைய செய்திகள் ஒவ்வொன்றா அடுத்து வந்துட்டு இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைண்ட் எப்படி ஹை ஃப்ரம் பாலா. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எப்ப ஆரம்பிக்க போகுதுன்னு பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கான காரணம் இன்னும் வராததுக்கு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் தான். ஏன்னா இப்ப 10 ஐபிஎல் பிரான்ச்சைசிஸ் கொண்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹோம் கிரவுண்ட் இருக்குது, ஹோம் ஸ்டேட் இருக்குது. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா மும்பை மாதிரி ஆளுங்கலாம் வந்து டிஒய் பட்டேல் ஸ்டேடியம், நவி மும்பைன்னு 2 ஸ்டேடியம்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டேட், அதாவது தமிழ்நாடுங்கிற நம்மளுடைய மாநிலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளோட சென்னையுடைய ஹோம் கிரவுண்ட் ஆகிய செப்பாக்கக்கூடிய சென்னை மாநகரத்துல மிகப்பெரிய ஒரு அனல் பறக்கும் மார்ச் ஏப்ரல் மாசம்லாம். ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த எலெக்ஷன் காரணத்தினால அதோடைய டேட்டை வாங்கிக்கிட்டு அப்புறமா நாங்கள் வந்துட்டு ஐபிஎல் டேட்டை வந்துட்டு சென்னையில் எப்போ மேட்ச் வைக்கணும் வைக்க வேணாம், சென்னைக்கு பதிலாக ஹோம் கிரவுண்டு சென்னைக்கு வேற எங்கே கொடுக்கலாம் சிஎஸ்கேக்கு அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணணுன்றதுனால வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு கிரவுண்டு ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த கிரவுண்டு தான் வருன்ற மாதிரிலாம் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம அஃபிஷியலாக வந்ததுக்கு நம்ம பேசுவோம். ஸோ இந்த காரணங்களால தான் ஐபிஎல் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்படலை. இது ஒரு பக்கம் இருக்க, சிஎஸ்கே உடைய முன்னாள் கேப்டன் ஆகிய நம்பர் 1 மெகா ஸ்டார் ஆகிய சிஎஸ்கேவை நம்ம மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த ஒரு வாரமாக வந்துட்டு ஜார்க்கண்ட் ராஞ்சியில வந்து பிராக்டிஸை போட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னே புது பொலிவா இருக்கே, என்ன நீங்க ஐபிஎல் கெட்டப்ப மாத்திடுறீங்க, ஹேர் கட்டை மாத்திடுறீங்க, திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன அது லாங் ஹேர்லாம் விட்டாரு தான் கடைசி ஐபிஎல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், அப்ப இன்னொரு 5 ஐபிஎல் ஆடுவேனா ஏன்டா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்குற மாதிரி வராரு. போன தடவை கிரிப்டிக் மெசேஜ் எல்லாம் அவருடைய சட்டையில இருந்துச்சு, அதை டீகோட் பண்ணி படிச்சு பார்க்கும்போது இதுதான் வந்துட்டு கடைசி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மீண்டும் அவர் வருகிறார், தலைவன் வருகிறான் அப்படின்ற ஒரு விஷயம். எஸ், ஐபிஎல் 2026 பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி விளையாட போறாரு. பட் எவ்வளவு ஓவர்ஸ் விளையாடுவாரு, எவ்வளவு நேரம் விளையாடுவாரு, ஃபுல் ஓவர்ஸ்மே வந்துட்டு அவர் ஃபீல்டிங் பண்ணுவாரா, கீப்பரா இருப்பாரா இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒழிஞ்சிட்டு இருந்தாலுமே கூட இன்னுமே டாக் ஆஃப் த டவுன் சிஎஸ்கே, மகேந்திர சிங் தோனி, இந்த 2 பேர் தான். அப்படி இறங்குனாங்கன்னா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு அவர் வந்து இன்னும் ட்ரிம்டா இன்னும் வந்துட்டு அவருடைய பாடி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது ஆரம்பிச்சு நல்லாவே குட் ஷேப்ல இருக்கிறாருன்றது வந்து ஒரு குட் நியூஸ் சிஎஸ்கேக்கு. அடுத்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அவங்களுடைய ஓனர் வந்துட்டு ஒரு ஆஃபர் யாரு கொடுக்குறா அப்படின்னா வந்துட்டு இவர் நம்ம சுகேஷ் சந்திரசேகர் அவர் கொடுக்குறாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பல கோடி ரூபாய் ஸ்கேம்ல எல்லாம் மாட்டின ஒருத்தர். தீஹார் ஜெயில் வரைக்கும்லாம் வந்துட்டு வாயா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பட் அதுவரமா வந்துட்டு எப்படியோ வந்து இன்னும் வெளியே லைட்டா சுத்துறதுக்கான வழிகளை தேடிட்டு இருக்கக்கூடிய சுகேஷ் சந்திரசேகர் அவர்கள். இவர் யாரு அப்படின்னா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுகளை வந்துட்டு உள்ள வச்சிருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பேசப்படுது. அப்படிப்பட்ட இவர் தான் வந்து பல நடிகைகளோட தொடர்பு, இவங்களோட போன்ல பேசிக்கிறார், அவங்களோட போன்ல பேசிக்கிறார், இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு, என்ன பண்ணாரு, அதுன்னு பல விஷயங்கள் அவரை சுத்திட்டு இருக்குது. அவர் சொல்றாரு ஒன்றும் கிடையாது, நீ எதுக்கு வந்து யாருக்கு விற்கிறதுன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கிற, ஃபங்க்ஷன் நடத்த பிட்டிங் மேல நடத்த போறீங்க, அதுல யார் நல்ல விலைக்கு வாங்குவாங்களோ அவங்களுக்கு விற்க போறீங்க ஆர்சிபியை. நான் டைரக்டா சொல்றேன், $1 பில்லியன் கொடுக்குறேன், இந்த வச்சுக்க, டேக் இட், இன்னொரு $1 பில்லியன் அப்புறம் கூட கொடுப்பேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்காப்ல. ஏன் அப்படின்றத சொல்றேன். இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி 2025 இலான் மஸ்க் கிட்ட இதே மாதிரி ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டாரு. இலான் மஸ்க், இப்ப நான் உன் ட்விட்டர்ல உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இந்த ட்விட்டர் என் ட்விட்டராவே மாறிடும். காரணம் நான் உனக்கு இப்போ $1 பில்லியன் கொடுக்குறேன், என்கிட்ட ட்விட்டரை கொடுத்துட்டு இன்னொரு $1 பில்லியன் அடுத்த வருஷம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து அண்ணாச்சி கடையில் அக்கௌண்ட் வைக்கிற மாதிரிலாம் வந்து இலான் மஸ்க்கு ட்வீட் போட்டவர். இன்னைக்கு ஆர்சிபி ஓனர்கிட்ட போயிட்டு நீ என்ன வந்துட்டு யாரோ அந்த பிசினஸ் மேன் இந்த பிசினஸ் மேன் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கியா, 1 டைம் டீல் 2 டேஸ்ல என்னால இந்த டீலை க்ளோஸ் பண்ண முடியும், 2 டேஸ்ல வந்துட்டு என்னுடைய மொத்த செட்டில்மெண்ட் $1 பில்லியன் நான் உனக்கு பண்ணிடுவேன் அப்படின்றாரா. ஐயா, உங்க மேல ஏற்கனவே இவ்வளவு அமௌண்ட் எங்க இருந்து வந்துச்சு, என்ன ஏதுன்னு பல கேசுகள் போயிட்டு இருக்குது, இன்னும் ஒரு $1 பில்லியன் வச்சிருக்கீங்களா, யாரையா நீங்க அப்படின்னு மக்கள் யோசிச்சுக்கிற இந்த நேரத்துல தலைவன் என்ன ஒரு ஆஃபர் கொடுக்குறாப்ல அப்படின்னா இந்த $1 பில்லியன் நான் 2 நாள்ல உனக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுகேஷ் சந்திரசேகர் அவர்கிட்ட வந்துட்டு தனியா கொஞ்சம் மீட் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய பேருக்கு இருக்கும். என்னன்னே நான் வாங்க நானும் ஒரு பிசினஸ் பண்றேன், ஏன்னா ஒரு அமௌண்ட் உள்ள இறக்குங்க, பெருசானோடனே அப்புறம் கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா ட்விட்டர்ல போயிட்டு மெசேஜை போடுங்க. நிறைய அமௌண்ட் வச்சிருக்காப்ல. இதுதான் வந்துட்டு ஐபிஎல்லுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு பரபரப்பாக அவங்களுடைய வேலைகளையும் அடுத்து ஆரம்பிக்க போறாங்க. அடுத்தடுத்து ஐபிஎல் அப்டேட்ஸ் விரைவில் வரப்போகுது. சீக்கிரமா கூடிய விரைவில் 2026 T20 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருந்தாலும் கூட ஐபிஎல் அப்டேட்ஸ் நம்ம கூட வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டே இருக்க போது சூப்பரான நான் உங்களுக்கு பாக்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.